ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க்கோஸ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் நீட் 2024 சுப்ரீம் கோர்ட் அப்டேட்னு அண்ட் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் நடந்தால் எப்போ நடக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு, இல்லைன்னா ரீநீட் தான் நடக்குமான்ற ஃபுல் அப்டேட்டையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் இப்போ நீட் எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம சேனலில் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த டவுட்ஸ் ஆனாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நாங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறோம். அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு அனாலிசிஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க நீட் 2024 மார்க்கை வச்சு. அண்ட் என்டிஏ இதுக்கு என்ன சுப்ரீம் கோர்ட்ல பதில் சொல்லியிருக்காங்க. அண்ட் நம்ம சிபிஐ சைட்ல இருந்து என்ன பண்ண போறாங்கன்றதையும் இந்த வீடியோ டீட்டெயில்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நீட் 2024 மார்க் அனாலிசிஸ் பண்ணியிருக்காங்க. 2022 பாத்தீங்கன்னா 700 மார்க்ல இருந்து 720 மார்க்ஸ் பாத்தீங்கன்னா 99 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. இதே 2023 350 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. அதே இந்த வருஷம் 2024 பாத்தீங்கன்னா அரௌண்ட் 2321 ஸ்டூடெண்ட்ஸ் 700ல இருந்து 720 வரைக்கும் எடுத்திருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரென்த் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த வருஷம். அது 650ல இருந்து 699 பாத்தீங்கன்னா 2022 4583 ஸ்டூடெண்ட்ஸ். இதே 2023 பாத்தீங்கன்னா 6939 ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் 2024 பாத்தீங்கன்னா 27885 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. அண்ட் 600ல இருந்து 649 பாத்தீங்கன்னா 2022 16,482. இதே 2023 பாத்தீங்கன்னா 22,062 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. அண்ட் 2024 பாத்தீங்கன்னா 51,358 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 600ல இருந்து 649 வரைக்கும் எடுத்திருக்காங்க. இது இப்போ ரீசெண்டா அனாலிசிஸ் பண்ணியிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது கிளியரானா, இந்த வருஷம் ரொம்பவே மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இது நம்மளுக்கு இந்த அனாலிசிஸ்க்கு முன்னாடியும் தெரியும், நிறைய பேர் நிறைய ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்டிஏ என்ன பதில் சொல்லியிருக்காங்க, எதனால மார்க் இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றது பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க சொல்றது சிலபஸ் நாங்க 25% கம்மி பண்ணியிருக்கோம். என்டிஏ ஃபர்ஸ்ட் பாயிண்டா இதை சொல்லியிருக்காங்க. செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, பயாலஜி அண்ட் பிசிக்ஸ் பாத்தீங்கன்னா இந்த செக்ஷன் எல்லாமே நாங்க கொஷின்ஸ் போன வருஷம் அதுக்கு முன்னாடி வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது ஈஸியா தான் இந்த வருஷம் கேட்டிருக்கும். அண்ட் தேர்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீட்டோட அவேர்னஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன சிலபஸ் எல்லாமே தெரிய வந்துருச்சு. அண்ட் பாத்தீங்கன்னா ரிப்பீட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, நீட்டை ரிப்பீட் பண்ணிட்டே இருக்காங்க நிறைய பேர். அதனால இந்த வருஷம் மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் பாத்தீங்கன்னா முக்கியமா உங்களுக்கு இந்த 3 பாயிண்டா என்டிஏ அவங்க சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. இந்த வருஷம் இதனால மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. உங்களுக்கு இது கரெக்டா படுதா? நீட் இந்த வருஷம் மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆனது இதனால தானா என்டிஏ சொல்றது உங்களுக்கு நியாயமா படுதா இல்லையான்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா அவங்க சைட்ல இருந்து இப்ப இந்த கேஸை மாத்துறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அண்ட் நம்ம சிபிஐ சைட்ல பாத்தீங்கன்னா அவங்களும் இப்ப இந்த பேப்பர் லீக் பண்ணது யாருன்றத மும்முரமா தேடிட்டு இருக்காங்க. அண்ட் நம்மளுக்கு ஜூலை 18 வியாழக்கிழமை நம்மளுக்கு என்ன நடக்க போகுதுன்றது தெரிய போகுது. இப்ப நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும் இந்த டைம்ல என்ன கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நீங்க இந்த டைம்ல ரிலாக்ஸா இருங்க. ஏன்னா என்ன நடந்தாலும் நம்ம பாத்துக்கலாம். இப்ப எக்ஸாம்ஸ் ரீநீட் வச்சாலும் நம்ம எழுததான் போறோம். அதுக்கும் நீங்க தயாரா இருங்க. இல்ல ரீநீட் இல்லைன்னு சொன்னாலும் கவுன்சிலிங்க்கும் தயாரா இருங்க. ரெண்டுத்துக்குமே நம்ம தயாரா இருக்க வேண்டியதுதான். நீங்க யாரும் ஸ்ட்ரெஸ் ஆக வேணாம். அண்ட் ப்ரெஷரும் நீங்க எடுத்துக்க வேணாம். அண்ட் பாத்தீங்கன்னா முக்கியமா இப்ப கவுன்சிலிங் நடந்தா எப்ப நடக்கும்ன்றதுன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஜூலை 3rd வீக்கு மேல கவுன்சிலிங் நடக்கும். எம்சிசி சொல்லியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஜூலை 3rd மேல கவுன்சிலிங் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒருவேளை இந்த சுப்ரீம் கோர்ட் கேஸ் ஏதாவது நம்மளுக்கு ரீநீட் இல்லைன்னு சொன்னாங்கன்னா, இப்போதைக்கு பாத்தீங்கன்னா எப்படியா இருந்தாலும் எங்களோட சஜஷன்ஸ் ரீநீட் இருக்கிறது ரொம்ப கம்மி தான். ஆனா உங்களுக்கு ரீநீட் வேணுமா இல்லையான்றதையும் நீங்களும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆனா நியாயமா ரீநீட் வைக்கணும். அந்த பேப்பர் லீக் ஆனது பாத்தீங்கன்னா இப்ப என்ன சொல்றாங்கன்னா, லீக் ஆயிருக்கு ஆனா கொஞ்சமா தான் ஆயிருக்கு, நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகலன்ற மாதிரி சொல்றாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு பேப்பர் லீக் ஆச்சுனாலுமே அது தப்பு தான். ஏன்னா அந்த ஒருத்தரும், ஏன்னா ஒவ்வொருத்தரும் இங்க கஷ்டப்பட்டு தான் எழுதிட்டு இருக்காங்க. ஒருத்தருக்கு அந்த நீட் பேப்பர் லீக் ஆச்சுனாலுமே அது தப்பு தான். ஆனா இவங்க கொஞ்சம் பேருக்கு தான் ஆயிருக்கு, அவ்வளவா இது ஸ்ப்ரெட் ஆகலான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது என்ன சுப்ரீம் கோர்ட் என்ன முடிவெடுக்க போறாங்கன்றது நம்மளுக்கு ஜூலை 18 தான் தெரிய போகுது. நம்ம வெயிட் பண்ணோம். இப்போதைக்கு இந்த அப்டேட்ஸ் எல்லாம் இருக்கு. என்டிஏ சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் அவங்க சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் பாத்தீங்கன்னா நிறைய அனாலிசிஸும் போய்கிட்டே இருக்கு. இப்ப சைட்ல எல்லாருமே அனாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, மார்க்ஸ் எல்லாமே கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் ரொம்பவே மார்க்ஸ் ஹையா இருக்கு. இது ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க எதுக்குமே பயப்படுறதுனால எல்லாத்துக்குமே தயாரா இருங்க. அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு,
சஜஷன்ஸ் வேணும் அப்படின்னாலும் வந்து நான் கான்டாக்ட் நம்பரும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் கால் பண்ணியும் கேட்கலாம். கமெண்ட் செக்ஷனில் முக்கியமாக உங்களுக்கு எந்த டவுட்ஸ் வந்தாலும் கேளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறோம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு ரீநீட் வேணுமா வேணாமான்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அண்ட் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ. அவங்களுக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே வந்து நீங்க உடனே தெரிஞ்சுக்கலாம்.